சிவன் எப்போவுமே அழிவோட கனெக்ட் ஆகுறாரு. ஏன்? ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சிவன்னு சொன்னாலே உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன? அழிவு, சுடுகாடு, ருத்ரம், தாண்டவம், மூன்றாவது கண் திறந்தா அழிவு. ஆனால் ஒரே சிவன் தான் கருணை, அமைதி, தியானம், அன்பு எல்லாத்தையுமே சேர்த்தும் இருக்காரு. அப்போ ஒரு சிம்பிளான டேஞ்சரஸ் கொஸ்டின் வருது. சிவன் எப்போவுமே அழிவோட ஏன் கனெக்ட் ஆகுறாரு? அவர் உண்மையிலேயே டெஸ்ட்ராயரா? இல்லை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டோமா? இதை மெதுவாக கோபம் இல்லாமல் சாதாரணமாக பேசி பார்ப்போம். நான் தான் உங்கள் விக்கி. வெல்கம் டு ஹிஸ்ட்ரி டெல்லர். அழிவுனா நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன? முதல்ல ஒன்று கிளியர் பண்ணலாம். அழிவுனா நம்ம நினைக்கிறது மரணம், சாவு, முடிவு. ஆனால் நேச்சுரலில் அழிவுங்கிறது முடிவு இல்லை. மரம் விழுந்தால் அதுக்கப்புறம் தான் புதுசாக செடி முளைக்குது. பழைய ஸ்கின் போனால் தான் புதுசாக ஸ்கின் வருது. அப்போது அழிவுனா எண்டிங் இல்லை, அது ஒரு டிரான்சிஷன். இந்த கான்செப்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரே கடவுள் சிவன். ஏன் விஷ்ணு இல்லை? ஏன் பிரம்மா இல்லை? கிரியேஷன்னா பிரம்மா தான், ப்ரொடெக்ஷன்னா விஷ்ணு தான், அதே மாதிரி டிஸ்ட்ரக்ஷன்னா சிவன். இது டெக்ஸ்ட் புக்கோட ஒரு ஆன்சர் மாதிரி தான். ஆனால் ரியாலிட்டியில் கிரியேஷன் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, ப்ரொடெக்ஷனை எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அழிவை யாருக்குமே பிடிக்காது. அழிவை அக்செப்ட் பண்ண முடியாதனால தான் அதை ஹேண்டில் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரே ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் தான் சிவன். அதாவது நம்ம பயப்படுற விஷயத்துக்கு ஒரு முகத்தை கொடுத்துருக்காங்க. சுடுகாட்டில் மட்டும் வாழும் கடவுள் சிவன். ஏன்? சிவன் எங்கே இருக்காரு? டெம்பிளில் மட்டும் இல்லை, சுடுகாடு, மலை, காடு. சுடுகாடு என்ன சொல்லுது? ஸ்டேட்டஸ் இல்லை, மணி இல்லை, ஈகோ இல்லை, பாடி கூட பெர்மனண்ட் இல்லை. அங்கே எல்லாருமே ஈக்குவல் தான். சிவன் அங்கே இருக்கிறது டெத்தை க்ளோரிஃபை பண்ண இல்லை, டெத்தை நார்மலைஸ் பண்ண. நீ பயப்படுறது உண்மையிலேயே பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சிவன் அந்த சுடுகாட்டிலே இருக்கார். மூன்றாவது கண் திறந்தால் ஏன் உலகம் அழியும்? மூன்றாவது கண் திறந்தால் உடனே அழிவு தான். இதுக்கு நாம் என்ன மீனிங் கொடுக்கலாம்? தேர்ட் ஐ ட்ரூத். அதாவது ட்ரூத் எப்போவுமே ப்ளசண்ட்டாக இருக்காது. ஈகோ, லை, ஃபேக் ஐடென்டிட்டி. ட்ரூத் வந்தால் அதெல்லாமே பவுன் ஆகிடும், அதாவது எரிஞ்சு போயிடும். அதுதான் மித்தாலஜி லாங்குவேஜில் அழிவுன்னு சொன்னாங்க. அழிவது என்பது மனிதனோட அழிவு இல்லை, அது அழிவது ஒரு இல்யூஷன் மட்டுமே. தாண்டவம் ஒரு கோப நடனம் அல்ல. சிவன் ஆடும் தாண்டவம் கோபத்தில் ஆடுற டான்ஸ்ன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். ஆனால் உண்மை என்னென்னா அது ஒரு ரிதம். யூனிவர்ஸுக்கே ரிதம் இருக்குது. க்ரியேட் ஆகுது, மெயின்டைன் ஆகுது, பிரேக் ஆகுது, திரும்ப க்ரியேட் ஆகுது. அந்த சைக்கிளை ஒரே விஷயத்தில் காட்டினது தான் அந்த தாண்டவம். அதில் வில்லன் இல்லை, ஹீரோ இல்லை, ஒன்லி ப்ராசஸ் மட்டுமே. சிவன் ஏன் டெஸ்ட்ராயராக காட்டப்பட்டார்? ஒரு போல்டு தாட் சொல்லட்டுமா? மனிதனுக்கு கிரியேஷன் பிடிக்கும், க்ரோத்து பிடிக்கும், ஆனால் லெட்டிங் கோ பிடிக்காது. அதனால தான் லெட்டிங் கோவை ரெப்ரசன்ட் பண்ணுற கடவுளை பயங்கரம், அழிவுன்னு டேக் பண்ணிட்டோம். ஆனால் ரியாலிட்டியில் சிவன் டீச் பண்ணுற லெசன் இது. எது? பிடிச்சதை விட கற்றுக்கோ, பழையதை விட மாற்றத்தை அக்செப்ட் பண்ணு. அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ராக்ஷன். சிவன் அழிவோட எப்போவுமே கனெக்ட் ஆகுறாரு. அதனால் அவர் அழிக்கிறவர் கிடையாது. அவர் நம்மக்கிட்ட சிம்பிளாக ஒரு மெசேஜை சொல்ல வர்றாரு. முடிவு இல்லாமல் ஆரம்பம் இல்லை, உடைச்சாதான் புதுசாக கட்ட முடியும். அழிவு இல்லாமல் எவால்யூவேஷன் இல்லை. அதனால தான் சிவன் டெஸ்ட்ராயர் இல்லை, அவர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். எஸ், இந்த ஆங்கிளில் நீங்கள் சிவனை இது வரைக்கும் யோசிச்சதுண்டா? கமெண்டில் சொல்லுங்கள். கடைசியாக சிவன் அழிக்க வரல, நம்மளை மாற்ற வந்திருக்காரு.